Hi children, today in geography we will see our first lesson, interior of the earth. Already நம்ம interior of the earthல கொஞ்சம் பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா, பார்க்கலாம். Introduction. The earth, our homeland, is a dynamic planet. So dynamic அப்படின்றது என்னது? சேஞ்சபிள், நாட் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எர்த் எப்படி இருக்குது? சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிளானட். த எர்த் சர்ஃபேஸ் ஹேஸ் லாஃப்டி மவுண்டைன்ஸ், ஹை பிளாட்யூஸ், லார்ஜ் பிளைன்ஸ் அண்ட் டீப் வேலிஸ் எக்ஸெட்ரா. ஸோ லாஃப்டி மவுண்டைன்ஸ் அப்படின்னா வெரி ஹியூஜ், வெரி டால் மவுண்டைன்ஸ்லாம் இருக்குது. பிளாட்யூஸ் அப்படின்னா பிளெயின்ஸ் எப்படி இருக்கும்? நம்ம ஏரியாலாம் இருக்கு இல்லையா, அது வந்து பிளெயின்ஸ், அதாவது பிளெயினாக ஃப்ளாட் லேண்ட்ஸாக இருக்கும். லோ ஃப்ளாட் லேண்ட்ஸை பிளெயின்ஸ்னு சொல்லுவோம். அதுவே கொஞ்சம் ரெய்ஸ்டாக இருக்கிற அந்த ஃப்ளாட் லேண்ட்ஸை வந்து பிளாட்யூ அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ ரெண்டு மவுண்டைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த நேரோ பாத், அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? வேலி அப்படின்ட்டு சொல்லுவோம். The earth surface is constantly undergoing changes inside and outside. ஸோ இன்சைடும் அவுட்சைடும் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், ஒரே மாதிரி நிலையாக இருக்காது. Have you ever wondered what lies in the interior of the earth? நம்ம எர்த்துக்கு இன்டீரியரில் என்னென்ன இருக்குதுன்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? What is the earth made up of? நம்ம எர்த் வந்து எப்படி இருக்குது? Interior of the earth. The structure of the earth may be compared to that of an apple. ஸோ எர்த் வந்து ரவுண்டாக இருக்குது அப்படின்னு வந்து பல தடவை வந்து சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ நம்ம எர்த்துடைய ஸ்ட்ரக்சரை எது கூட கம்பேர் பண்ணுறாங்க? ஆப்பிள் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். The earth too has shells like that of an apple. எர்த்தையும் வந்து நம்ம கட் பண்ணோன்னா ஆப்பிள் போலவே ஷெல்ஸ் மீன்ஸ் லேயர்ஸ் இருக்கும். சரி, இங்கே பாருங்கள், இங்கே பிக்சர் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் பாருங்கள், எர்த்தை வந்து கட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே பாருங்கள் எத்தனை லேயர்ஸ் இருக்குது. அவுட்டர் லேயர் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு லேயர் இருக்குது, இங்கே ஒரு லேயர் இருக்குது, இங்கே உள்ள ஒரு லேயர் இருக்குது இல்லையா? சேம் அதே போல் நம்ம ஆப்பிளை கட் பண்ணி பார்த்தீங்கனாலும் மேலே எப்படி இருக்கும்? அதனுடைய பீல் இருக்கும், உள்ளே வந்து ஃப்ளஷ் இருக்கும், அதுக்கப்புறம் சீட்ஸ் இருக்கிறது ஒரு லேயர். ஸோ இந்த மாதிரி ஆப்பிள் போலவே எர்த்லேயும் வந்து 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு, on the basis of the study of earthquake waves, the spherical earth is found to be 3 concentric layers. ஸோ நம்ம earthquake waves வச்சு படித்தோம் அப்படின்னா எர்த் வந்து 3 லேயர்ஸாக டிவைட் ஆகிருக்கு. 3 கான்சென்ட்ரிக் லேயர்ஸ் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டு சேமாக இருக்கும். 3 லேயருக்குமே சென்டர் பாயிண்ட் வந்து சேமாக இருக்கும். கான்சென்ட்ரிக் அப்படிங்கும்போது 3 சென்டர் பாயிண்ட்டு சேமாக இருக்கும். இங்கே வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். அதே சென்டர் பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். அந்த மாதிரி எர்த் வந்து 3 லேயர்ஸாக நமக்கு டிவைட் ஆகிருக்கு. வாட் ஆர் த 3 லேயர்ஸ்? த crust, த mantle அண்ட் த கோர். சரியா, 3 லேயர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். த crust, த mantle அண்ட் த கோர். ஃபர்ஸ்ட் ஒன், த crust. The crust is the outermost layer of the earth. ஸோ இங்கே இந்த பிக்சரில் பாருங்கள், the எர்த்துடைய outermost layer இது crust. இந்த outermost layer தான் crust. Its average thickness varies from 5 to 30 kilometers. அதனுடைய thickness எவ்வளோ இருக்குன்னு சொல்லுறாங்க? 5லேருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். It is about 35 kilometers on the continental masses and only 5 kilometers on the ocean floors. ஸோ லேண்ட் சர்ஃபேஸ், காண்டினென்ட்னால் வந்து லேண்ட் ஏரியாஸ், அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது? 35. ஓஷன் ஃப்ளோர்ஸ் அப்படின்றது வாட்டர் பாடிஸ், வாட்டர் ஏரியாஸ்லாம் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் டெப்த்தில் இருக்குது. Despite greater thickness, the continental crust is less dense than the oceanic crust. அதாவது திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா காண்டினென்டல் மாஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ திக்னஸ் வந்து கிரேட்டராக இருந்தாலும் காண்டினென்டல் crust வந்து டென்ஸ், அதாவது அடர்த்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓஷனை விட கம்மி தான். பிகாஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் போத் லைட் அண்ட் டென்ஸ் ராக் டைப்ஸ். ஏன்னா இதில் வந்து லைட் ராக்ஸும் இருக்குது, கொஞ்சம் டென்ஸ் ராக்ஸும் இருக்குது. The oceanic crust is composed mostly of dense rocks such as basalt. பட் அந்த oceanic crustல பார்த்தீங்க அப்படின்னா டென்ஸ் ராக்ஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மோஸ்ட்டாக டென்ஸ் ராக்ஸ் தான் இருக்குது. பேசால்ட் அப்படின்றது ஒன் கைண்ட் ஆஃப் ராக். Earth is called as blue planet. Why Earth is called as blue planet? Because 71% of the Earth is covered by water. எர்த்தில் 71% என்ன தான் இருக்கான்? வாட்டர். ஸோ அதனால் இது என்ன சொல்கிறாங்களாம்? ப்ளூ பிளானட். நெக்ஸ்ட், த crust comprises of
டூ ஆஃப் டிஸ்டிங்க் பார்ட்ஸ். ஸோ இந்த க்ரஸ்ட்லேயுமே எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? 2 பார்ட்ஸ் இருக்குது. த அப்பர் பார்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கிரானைட் ராக்ஸ். அப்பர் பார்ட்டில் என்ன ராக்ஸ் இருக்குது? கிரானைட் ராக்ஸ். ஸோ அந்த கிரானைட் ராக்ஸ் தான் நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது? காண்டினென்ட்டை ஃபார்ம் பண்ணுது. இதில் என்னெல்லாம் இருக்குது? மினரல்ஸ் என்னென்ன மினரல்ஸ் இருக்குது? சிலிக்கா அண்ட் அலுமினா. What are the minerals? Silica and alumina. So it is collectively called as sial. Okay, இதனுடைய average density எவ்வளோ? 2.7 gram per cubic centimeter. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, டிஃப்ரென்ஷியேட்டில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்பர் பார்ட்டில் என்ன மேடாக இருக்குது? கிரானைட் ராக்ஸ் மேடாக இருக்குது. அதுதான் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது? காண்டினென்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இதில் என்னென்ன மினரல்ஸ்லாம் இருக்குது? சிலிக்கா அண்ட் அலுமினா. ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோம்? சியால் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதனுடைய ஆவரேஜ் டென்சிட்டி எவ்வளோ? 2.7 gram per cubic centimeter. Next, lower part. The lower part is a continuous zone of denser basaltic rocks forming the ocean floors. ஸோ லோயர் பார்ட்டில் வந்து பேசால்டிக் ராக்ஸ் தான் வந்து டென்சி, அதாவது ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. அது எது ஃபார்ம் பண்ணுது? நமக்கு ஓஷன்ஸாக ஃபார்ம் பண்ணுது. கம்ப்ரைசிங் மெயின்லி ஆஃப் சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம். இதில் என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு மினரல்ஸு? சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம். ஸோ இட் இஸ் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் சீமா. இதை சிம்பிளாக நம்ம என்ன சொல்கிறோம்? சீமா அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய ஆவரேஜ் டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னு சொன்னோன்னா 3.0 gram per cubic centimeter. The sial and the seema together form the earth crust. ஸோ இந்த சியாலும் இந்த சீமா ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு எதை ஃபார்ம் பண்ணுது? எர்த் crust ஃபார்ம் பண்ணுது. Since the sial is lighter than the seema, the continent is said to be floating on the sea of denser seema. ஸோ சீமாவை விட இந்த சியால் வந்து டென்சிட்டி வந்து கம்மி. அதனால் என்ன ஆகுது? அந்த சியால் வந்து சீமா மேலே ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த ஃபிகர் பாருங்கள். இதுதான் வந்து நம்ம எர்த்தோடைய இன்டீரியர் லேயர். மேலே இருக்கிறது வந்து க்ரஸ்ட்டில் வந்து என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். ஓஷன் இருக்குது, லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து க்ரஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஏரியா ஃபுல்லாக மேண்டில். அந்த மேண்டிலில் அப்பர் மேண்டில், லோயர் மேண்டில்னு 2 பார்ட் இருக்குது. அதே போல் அதுக்கு இன்டீரியராக இருக்கிறது கோர். அதுலேயும் வந்து அவுட்டர் கோர், இன்னர் கோர் அப்படின்னு சொல்லிட்டு 2 லேயர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு mantle. The next layer beneath the crust is called the mantle. crustக்கு கீழே இருக்கிற next layer தான் என்னது? mantle. It is separated from the crust by a boundary called Mohorovičić discontinuity. இந்த நேம் மறந்துடாதீங்க, Mohorovičić discontinuity. ஆக்சுவலாக இந்த பிக்சரில் வந்து நமக்கு அந்த Mohorovičić discontinuity தெரியல. ஓகேவா? இந்த க்ரஸ்டிங் இருக்கா, இந்த க்ரஸ்ட்டுக்கும் இந்த மேண்டிலுக்கும் நடுவில் ஒரு ஸ்மால் கேப் இருக்கும். அந்த கேப்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மொஹோரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்ட்டு சொல்கிறோம். த மேண்டில் இஸ் அபவுட் 2900 kilometers திக். இது எவ்வளோ இருக்கும்? மேண்டிலோடைய திக்னஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க? இவ்வளோ டெப்த்து 2900 kilometer. இட் இஸ் டிவைடட் இன்டூ 2 parts. இதுவும் 2 parts டிவைட் ஆகிருக்கு. ஒன் இஸ் அப்பர் மேண்டில், அனதர் ஒன் இஸ் லோயர் மேண்டில். அப்பர் மேண்டில் டென்சிட்டி எவ்வளோ இருக்குது? 3.4 to 4.4 gram per cubic centimeter. எக்ஸ்டென்ஸ் டவுன் டு 700 kilometer. இது வந்து 700 kilometers வரைக்கும் இருக்கிறது அப்பர் மேண்டில் தான். நெக்ஸ்ட் த லோவர் மேண்டில் ஹேவிங் எ டென்சிட்டி ஆஃப் 4.4 to 5.5 gram per cubic centimeter. இதனுடைய டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னா 4.4லேருந்து 5.5 gram per cubic centimeter. இது எங்கேருந்து 700லேருந்து 2900 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டெப்த் வந்து இந்த லோவர் மேண்டில் தான். நெக்ஸ்ட்டு த கோர். The innermost layer of the earth is called core. Okay, crust பார்த்தோம், mantle பார்த்தோம், innermost layer core. It is also known as barysphere. இந்த core நம்ம என்னன்னு சொல்கிறோம்? barysphere. It is separated from the mantle by a boundary called Weizsäcker-Gutenberg discontinuity. மேலே வந்து Mohorovičić discontinuityன்னு சொன்னோம். எதை சொன்னோம் மொஹோரோவிசிக்னு? இந்த க்ரஸ்ட்டையும் மேண்டிலையும் செப்பரேட் பண்ணுற அந்த லேயர் சொன்னோம். அதே போல் இந்த மேண்டிலையும் இந்த கோரையும் செப்பரேட் பண்ணுற அந்த லேயர் தான் வந்து வெய்சாட்-கியூட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி. இந்த பிக்சரில் வந்து அவ்வளோ கிளியராக நமக்கு தெரியல. ஓகேவா? இதுதான் வந்துட்டு வெய்சாட்-கியூட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி. அதாவது கோரையும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த மேண்டிலையும் செப்பரேட் பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து 2 டிவைட் ஆகிருக்கு.
த அவுட்டர் கோர் விச் இஸ் ரிச் இன் அயன். அவுட்டர் கோரில் வந்து அதிகமாக என்ன இருக்குது? அயன். அது என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குது? 2900 கிலோமீட்டர்லேருந்து 5150 கிலோமீட்டர் வரைக்கும் டெப்த்தில் இருக்குது. ஸோ இது அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இன்னர் கோர் கம்போஸ்ட் ஆஃப் நிக்கல் அண்ட் ஃபெர்ரஸ். இன்னர் கோரில் என்னெல்லாம் இருக்குது? நிக்கல் அண்ட் ஃபெர்ரஸ். அதை வந்து ஷார்ட்டாக நம்ம என்ன சொல்லலாம்? நைஃப் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது? சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. The center core has very high temperature and pressure. Center core is nothing but inner core. Inner coreல வந்து temperature and pressure வந்து ரொம்ப ஹையாக இருக்குமா. It extends from 5150 kilometers to 6370 kilometers. இதனுடைய thickness average density எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 13.0 gram per cubic centimeter. இதுதான் வந்து 3 layers of the earth. ஓகேவா? என்னென்ன 3 layers? The crust, the mantle and the core. ஓகேவா? நெக்ஸ்ட்டு do you know பாருங்கள். The crust forms only 1% of the volume of the earth. ஸோ நம்ம டோட்டல் எர்த் சர்ஃபேஸில் only 1% தான் என்ன ஃபார்ம் ஆகிருக்கு? crust. 84% of the consist of the mantle. 84% என்ன கன்சிஸ்ட் ஆகிருக்கு? mantle. ரிமைனிங் 15% தான் core. ஸோ டோட்டலாக நம்ம எர்த்தோடைய ரேடியஸ் எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 6371 கிலோமீட்டர். அது அப்ராக்சிமேட்டாக தான், அக்யூரேட்டாக சொல்லலை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு த எர்த் மூமெண்ட்ஸ். எர்த்துடைய மூமெண்ட்ஸ். எர்த்து தான் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அது கான்ஸ்டன்ட் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ எர்த்துடைய மூமெண்ட்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். The lithosphere is broken into a number of plates known as the lithospheric plates. நம்ம லித்தோஸ்பியர் அப்படின்றது crust, நம்ம எர்த் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய லேண்ட் ஃபார்ம்ஸ்லாம் தான் வந்து லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லித்தோஸ்பியர் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரேக் ஆகுது. பிளேட்ஸாக அந்த பார்ட்ஸை வந்து பிளேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிளேட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸ். அது வாட்டர் ஃபார்ம்ஸாக இருந்தாலும் சரி, லேண்ட் ஃபார்ம்ஸாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன பிளேட்ஸாக பிரேக் ஆகுது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் பிளேட் oceanic or continental moves independently over the asthenosphere. ஸோ ஓஷானிக் மூவ்ஸாக இருந்தாலும் சரி, ஓஷானிக் பிளேட்டாக இருந்தாலும் சரி, கான்டினென்டல் பிளேட்டாக இருந்தாலும் சரி, ஒன்றோட ஒன்று டிபெண்ட் பண்ணுறதே கிடையாது. இது போனால் தான் நான் போவேன், அது போனால் தான் நான் போவேன், அது மூவ் ஆனால் தான் நான் மூவ் ஆவேன், அந்த மாதிரி கிடையாது. இது பாட்டுக்கு இது மூவ் ஆகும், அது பாட்டுக்கு ஓஷன் பாட்டுக்கு அது மூவ் ஆகும், கான்டினென்டல் மூவ் வந்து அது பாட்டுக்கு அது மூவ் ஆகும். ஸோ இண்டிபெண்ட் ஓவர் த ஆஸ்தினோஸ்பியர். ஆஸ்தினோஸ்பியர் அப்படின்றது மேண்டலில் ஒரு பார்ட். இந்த பிளேட்ஸ் மூவ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? த மூமெண்ட் ஆஃப் த எர்த்ஸ் லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் டெக்டானிக் மூமெண்ட்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு தடவையும் மூவ் ஆகிறதுக்கு நேம் என்ன சொல்கிறாங்க? டெக்டானிக் மூமெண்ட்ஸ். டெக்டானிக் மூமெண்ட்ஸ். The energy required to move these plates is produced by the internal heat of the earth. ஸோ இந்த பிளேட்ஸ்லாம் மூவ் ஆகிறதுக்கு சம் எனர்ஜி தேவைப்படுது இல்லையா? அந்த எனர்ஜிலாம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா எர்த்துக்கு இன்சைடு ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஹீட்லேருந்து தான் எனர்ஜி கிடைக்குது. These plates move in different directions at different speed. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் இந்த பிளேட்ஸ்லாம் மூவ் ஆகுது. இங்கே பாருங்கள், லித்தோஸ்பியர் இருக்குது. அது ஆஸ்தினோஸ்பியர் வந்து என்னது? மேண்டிலில் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ மேலே லித்தோஸ்பியர் மேலே இந்த ஓஷன் க்ரஸ்ட், அது ஓஷன் கான்டினென்ட் இது எல்லாமே வந்து க்ரஸ்ட்டில் தான் இருக்குது. லித்தோஸ்பியர் இருக்குது, இது ஃபுல்லாகவுமே தான் க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே தான் வந்து மேண்டில் இருக்குது. ஓகேவா? இந்த பிக்சர் பாருங்கள். இதில் வந்து ட்ரென்ச் அப்படின்றது என்னென்னா இந்த ஓஷனுக்கும் இந்த லேண்டுக்கும் நடுவில், இந்த ஓஷனுக்கும் லேண்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய பாத்து போகுது இல்லையா? அது ரொம்ப டீப்பாக இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம்? வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்காக கால்வாய் வெட்டுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் வந்து ட்ரென்ச். இதில் வல்கானிக் ஆர்க் அப்படின்னு இருக்குது. ஸோ பிளேட்ஸ் வந்து அடியில் ஓஷன் பிளேட்டாக இருந்தாலும் சரி, லேண்ட் பிளேட்ஸாக இருந்தாலும் சரி, ஒன்றோட ஒன்று வந்து இப்படி மூவ் ஆகும்போது இந்த வல்கானிக் ஆர்க் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, at places these plates move away from each other by creating wide rifts on the earth surface. rifts அப்படின்றது என்னது? கிராக். சம் கிராக், அதாவது பிரேக் ஆகுது இல்லையா? வெடிக்குது இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இந்த பிளேட்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று மூவ் ஆகும்போது என்ன ஆகுது? இந்த மாதிரி கிராக் ஆகுது, வெடிப்பு உண்டாகுது. என்னவோ வேறு ஏதோ ஒரு வேர்டு சொல்லுவாங்க.
பிளவு ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ரிஃப்ட். நெக்ஸ்ட்டு, அட் சம் பிளேசஸ் தீஸ் பிளேட்ஸ் கம் க்ளோஷர் அண்ட் கொலைட். சம்டைம்ஸ் என்ன ஆகும், பிளேட்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஜாயின் ஆகி மோதிக்கும், கிட்ட வந்து மோதிக்கும், அதுதான் கொலைடு. வென் த ஓஷானிக் பிளேட் கொலைட்ஸ் வித் த காண்டினென்டல் பிளேட், த டென்சர் ஓஷானிக் பிளேட்ஸ் இஸ் ஃபோர்ஸ்டு பிலோ த காண்டினென்டல் பிளேட். ஸோ இப்போ என்ன ஆகும், ஓஷான் பிளேட்டும் காண்டினென்டல் பிளேட்டும் கொலைட் ஆகும்போது மோதும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஓஷானிக் பிளேட் வந்து டென்சராக இருக்கும், அது என்ன பண்ணும், காண்டினென்டல் பிளேட்டுக்கு அடியில் போயிடும். As a result of the pressure from the above, the rock heats up and melt. ஸோ அதனால் என்ன ஆகும், மேலே இருக்கிற ராக்கு ஹீட் ஆகி மெல்ட் ஆகும். The molten rock rise again forming volcanic mountains along the continental edge. அதனால் அந்த காண்டினென்டல் பிளேட்டில் காண்டினென்டல் எட்ஜில் என்ன ஆகுது, volcanic mountain ஃபார்ம் ஆகுது. Alternatively, a trench may be formed between two plates. காண்டினென்டல் எட்ஜில் மவுண்டைனும் க்ரியேட் ஆகலாம், வல்கானிக் மவுண்டைனும் க்ரியேட் ஆகலாம். இல்லை ட்ரென்ச்னா என்னது, ஒரு டீப் வேலி இல்லை. இப்போ வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்கு இங்கே வந்து ஓஷன் இருக்குது, இங்கே வந்து காண்டினென்ட் இருக்குது. வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்கு குழி மாதிரி வெட்டிட்டு போவாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து ட்ரென்ச், அதுவும் ஃபார்ம் ஆகலாம். In some cases, when two continental plates converge, neither plates can be forced under the other. Converge அப்படின்றது வந்து அது வேலை அது போகும், இது வேலை இது போகும், ஆனால் வந்து மீட்டிங் பாயிண்ட்டு சேமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபோர்ஸ் அங்கே க்ரியேட் ஆகாது, ஒன்றோட ஒன்று வந்து கொலைட் ஆகாது. இன்ஸ்டெட் ஃபோல்ஸ் மே பி க்ரியேட்டட். அந்த கொலைட் ஆகாமல் என்ன ஆகும், ஃபோல்ஸ்னால் என்னது, மடிப்பு மாதிரி க்ரியேட் ஆகும். அப்போ தான் வந்து நமக்கு இப்போ இது இங்கே போகுது, இது இங்கே போகுது அப்படின்னா எல்லாம் போய் ஜாயின் ஆகிற இடம் ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆனது தான் நமக்கு இந்த ஹிமாலயன் மவுண்டைன், கிரேட் மவுண்டைன் ரேஞ்சஸ், ஹிமாலயா மவுண்டைன் தான் அது, அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆச்சு. ஆஸ்தினோஸ்பியர்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மேண்டில் தட் ஃப்ளோஸ் அண்ட் மூவ் த பிளேட்ஸ் ஆஃப் த எர்த். மேண்டிலில் ஒரு பார்ட்டு எர்த்துடைய பிளேட்ஸாக மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. த மூமெண்ட் ஆஃப் தீஸ் பிளேட்ஸ் காசஸ் சேஞ்சஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். த இந்த மாதிரி ஓஷானிக் பிளேட்டும் காண்டினென்டல் பிளேட்ஸும் மூவ் ஆகுது இல்லையா, ஸோ அப்படி மூவ் ஆகும்போது தான் நம்ம எர்த் சர்ஃபேஸில் சேஞ்சஸ்லாம் நடக்குது. த எர்த் மூமெண்ட் ஆர் டிவைடட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபோர்ஸஸ் விச் காசஸ் திம். இந்த ஃபோர்ஸஸ் வச்சு நம்ம எர்த்தை வந்து டிவைட் பண்ணலாம். The forces which acts in the interior of the earth are called as endogenic forces. ஸோ உள்ளே நடக்கிற ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸ்க்கு நேம் என்ன, எண்டோஜெனிக் ஃபோர்ஸ். அண்ட் the forces that work on the surface of the earth are called exogenic forces. ஸோ surface of the earth, outer surfaceல நடக்குது இல்லையா ஃபோர்ஸஸ், அதுக்கு பேர் வந்து exogenic forces. The endogenic forces sometimes produce sudden movements and at the other time produce slow movements. இந்த இன்சைட் இருக்கக்கூடிய இந்த endogenic forces வந்து sometimes வந்து sudden movements create பண்ணும், அதுவே sometimes வந்து very slow movements create பண்ணும். Sudden movements like earthquakes and volcanoes cause mass destruction over the surface of the earth. ஸோ நமக்கு இந்த மாதிரி சடன் மூமெண்ட்ஸ்னால தான் நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகுது, இந்த வல்கானோ, எர்த்குவேக்கு, சுனாமி, இந்த மாதிரியான டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி க்ரியேட் ஆகுது. அது க்ரியேட் ஆனால் நம்மளுக்கு என்ன நடக்குது, டிஸ்ட்ரக்ஷன்னா என்னது, அழிவுகள் தான் நடக்குது. மேக்ஸிமம் நம்ம எர்த் சர்ஃபேஸில் டிஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி சடன் மூமெண்ட்ஸ் தான் காரணம். ஓகேவா? Remaining things we'll see in next class. That's all for today, students. Thank you.